செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல காத்து கொண்ட நல்ல ஆண்டவரே, தேவரீர் தொடர்ந்து உம்முடைய தெய்விய ஆசீர்வதிக்கும் கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கீதம் 9வது பாடலை பாடுவோம். களி கூறுவோம் என்ற பாடல். ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களின் மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசி பண்ணாமல் தீமை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34 1 முதல் 10 வசனங்கள்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பது. வாசிக்கும்படிய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்பது. வாசிக்கும்படிய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் தேவன் வழிநடத்துவாராக. இந்த நாட்களிலே கடினமான இந்த கொள்ளை நோய் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் தாமே சரீர சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவர் பாதுகாத்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாலமோன் அரசன் தேவனுடைய ஆலயத்தை கட்டின பின்பதாக 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 12வது வசனத்திலே கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி அங்கே சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். 3 காரியங்களை அங்கே நினைப்பூட்டுகின்றார். முதலாவதாக, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்கின்ற வேளையிலே என்று சொல்கிறார். 2வது, தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடும்போது என்று சொல்கிறார். 3வதாக, என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என்று சொல்கிறார். 3 காரியங்களை கர்த்தர் நினைப்பூட்டுகின்றார்.
இந்த விதமான சூழ்நிலை மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சாலமோனுக்கு இரவிலே கர்த்தர் தரிசனமாகி சொல்கிற வார்த்தை 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குரைப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சொல்கிறார், கொள்ளை நோய் அனுப்பப்படுகின்ற வேளையில் ஜனத்திற்குள் கொள்ளை நோய் காணப்படும் போது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை சாலமோனுக்கு அன்று தரிசனமாகி கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி முதலாவது அங்கே அறிவுறுத்துகின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, லூக்கா 18ஆம் அதிகாரம் வாசிக்கின்றோம். பரிசேயன் ஆயக்காரன் இருவரும் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெபிக்கும்படியாக கடந்து செல்கின்றார்கள். ஒருவன் தனக்குரிய காரியங்களெல்லாம் அறிவிக்கின்றான். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாவம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றான். ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்கிறார். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வாக்குரைத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆயக்காரன் தன்னை முழுமையாய் தாழ்த்தி ஜெபித்தான். நீதிமானாக்கப்பட்டவனாய் தன்னுடைய வாழ்விலே உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யோனா தீர்க்கதரிசி நிமித்தமாக நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் செய்கின்ற வேளையில் இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று வாக்குரைக்கப்பட்ட போது நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினபடினாலே தேவன் அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மூன்றாவதாக முகத்தை தேடி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தங்கள் பொல்லாத வழிவிட்டு திரும்பினால் அதற்கு முன்பதாக என் முகத்தை தேடி என்று குறிப்பிடப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டோடைய திருமுகத்தை தேடின மோசே என்கிற தெய்வீக பக்தனுடைய வாழ்வை பார்க்கிறோம். சீனாய் மலையில் 40 நாள் இரவும் பகலுமாக தேவனை நோக்கி ஜெபித்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டோடைய திருமுகத்தை தரிசித்த ஒரு தெய்வீக மனிதர். அதோடு மாத்திரமல்ல, யாத்திரம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம். ஆசரிப்பு அங்கே கூடாரத்திலே இருக்கின்ற வேளையில் மோசையோடு ஆண்டவர் பேசுகிறார். முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய திருமுகத்தை கண்ட மோசே அடிக்கடி தெய்வீக முகத்தை தரிசித்த மோசே என்று பார்க்கிறோம். அவ்விதமாக நம்முடைய வாழ்விலும் தேவனுடைய முகத்தை தேட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய முகத்தை தேடி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அர்ப்பணம் செய்யும்போது தேவன் கொடுக்கின்ற மேலான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாவது
நாம் ஜெபிக்கின்ற ஜெப விண்ணப்பங்களை தேவன் அங்கீகரித்து நம்முடைய வாழ்விலே விடுதலை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது ஆண்டோடைய திருமுகத்தை தேடி ஆண்டோடைய திருமுகத்தை தரிசிக்கின்ற வேளையிலே பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய சத்தத்தை ஜெப விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரித்து அவர் கேட்கின்றார், விடுதலை அளிக்கின்றார். இரண்டாவதாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அவர்கள் பாவத்தை மன்னித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கின்றார். மூன்றாவதாக அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலங்களிலே கொள்ளை நோய் அங்கே ஜனங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது முதலாவது செய்ய வேண்டிய காரியங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக ஆண்டோடைய முகத்தை தேடி தரிசிக்க வேண்டும். மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். விதமாக திரும்பும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவனானவர் நம்முடைய அழுகையின் குரலை, கண்ணீரின் ஜெபத்தை தேவன் கேட்கின்றார். பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றார். நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கின்றார். ஜனங்களுடைய வாழ்வில் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தமான வாழ்வை கொடுக்கின்றார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அனைத்து பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு புது பலனை பெற்றவர்களாக ஆண்டவருக்குள்ளாக ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவருக்குள்ளாக ஜீவிப்போம். தேவன் கொடுக்கின்ற விடுதலையின் வாழ்வையும் புது வாழ்வையும் பரிசுத்தமான வாழ்வையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று ஆண்டவருக்குள்ளாய் மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கின் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கின் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கனுக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கனுக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம்பலக்கரத்தால் என்னை தாங்கினே, உம் பிறகாலே மூடி காத்திட்டே. உம்பல
வலக்கரத்தால் என்னை தாங்கினே உம் திறகாலே மூடி காத்திட்டே இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே எதிர்காலம் உம் கையிலே என் பயம் யாவும் நீங்கியதே எதிர்காலம் உம் கையிலே என் பயம் யாவும் நீங்கியதே நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே என் துணையாக இருக்கின்றீரே நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே என் துணையாக இருக்கின்றீரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. ஜெபம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வாசிக்கின்றவனுமாக ஆண்டவரே, இந்த சோர்ந்து போன நேரங்களிலே எங்களை பலப்படுத்துகின்ற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே கடந்து வாரும், எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறவனுமாக தேவரீர் நாங்கள் இருக்கிற இடத்திலும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆவிக்குரிய பலனை நாங்கள் பெற்றவர்களாக, சரீர பலனையும் பெற்றவர்களாக, உமக்குள்ளாக ஜீவிக்க எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் கொள்ளை நோயினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தயவாய் இறங்கும், விடுதலை தாரும். இந்த காரியம் ஆண்டவரே உம்முடைய இரண்டாம் வருகை அடையாளமாக இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யும். உம்மை அறியாத பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்யும். உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாங்கள் இரண்டாம் வருகை சமீபம் என்பதை உணர்ந்து தேவரீர் எங்களை முழுமையாய் ஆண்டவரே தாழ்த்தி அர்ப்பணித்து உம்முடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக எங்களை ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவரைக்குளம் ஆண்டவரே, பிள்ளையாறு குடியிருப்பு, செம்பிகுளம், பழவூர், கலைஞர் நகர் ஒவ்வொரு பகுதி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுற்றுப்புறம் இருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அனைவரையும் நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியோர்களை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்வில் வேலை வாய்ப்புகளை தாரும். என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயிகள், தொழில் காரியங்கள், வியாபாரங்கள், வருகின்ற வருமானங்களை ஆசீர்வதியும். தேவர்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீர் கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் தெய்வீக ஆசீர்வாதமும் நம்ம நேரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.